ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் ஆயிரா. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்ததும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பாப்பா எனக்கு கோலம் போடவே விடலை. அவங்களும் போடணும்னு சொல்லிட்டு கோலம் மாவு எடுத்து கீழே கொட்டிட்டு இருந்தாங்க. கோலம் போடுறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான விஷயம். எனக்கு தண்ணி தாக்கம் எடுக்கும் போது தான் சம்மர் வந்திருக்கேன்னு நினைப்பே இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக குடிங்க. பாடியை எப்போவும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கும் நிறைய தண்ணி கொடுங்க. என் பாப்பா தண்ணி குடிக்கவே மாட்டாங்க, நான் கம்பல் பண்ணி கொடுப்பேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு காலையில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழிப்பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். என் பாப்பாவுக்கு அது பிடிக்கும், அதனால் செஞ்சுருந்தேன். அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கு இப்போ 1.5 years ஆகுது. அதனால் அவங்களுக்கு வேக்சினேஷன் போடணுன்ட்டு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் வர சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் இப்போ புதுசாக பிராண்ட் மகாராஜா ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு முத்திக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. சரி இதை ட்ரை பண்ணலாமேன்ட்டு இப்போ வாங்கினோம். அப்படியே லஞ்சு செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு மட்டும்தான்ட்டு. அப்படியே சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வேக வைக்கணும்னு சொல்லிட்டு குக்கரில் பருப்பு போட்டு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, சீரகம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்புறம் சௌசவ் சாம்பார் தான் வைக்க போகிறேன், அதனால் அதுவும் எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம், தக்காளி அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாம்பார் 7-8 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புளி சைடில் அப்படியே ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். அப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். தக்காளி போட்டுட்டு அப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் சவுசவும் ஆட் பண்ணிக்கணும். அது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டும் மஞ்சள் போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதனால தான். அப்படியே பருப்பையும் நல்லா கடைஞ்சிட்டு அதில் அப்படியே சேர்த்துக்கணும். அதில் அப்படியே 1.5 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். இது இந்த தூள் நான் கடையிலே வாங்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் எனக்கு எப்பயுமே அரைச்சி தருவாங்க. அப்படியே சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சாம்பார் திக்காக வேணுச்சுன்னா இப்படியே வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சி வச்சதை இப்போ நல்லா அப்படியே ஊற்றிக்கணும். சாம்பாருக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்படியே சைட்லேயும் ஒலை போட்டுட்டு அரிசி போட்டுட்டேன். அப்படியே சைட்லேயும் சாம்பார் திறந்து பார்த்தேன், கொதிச்சிட்டு இருந்தது. நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் போட்டு நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டேன். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.